ஆண்டவருடைய தரிசனத்தையும் சித்தத்தையும் சுமப்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சில நேரத்தில் கஷ்டங்கள் வரும், ஒரு சில நேரத்தில் வேதனைகள் வரும், அவமானங்கள் வரும். ஊழியம் என்பது அவரை சுமந்து வெளிப்படுத்த வேண்டும். ஊழியம் என்று சோதனைகள் மத்தியில் செய்வது. எல்லாம் கருத்தை கவனிங்க. மரியாள் அம்மாவுக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை, ரொம்ப ஒரு கஷ்டமான ஊழியத்தை கொடுக்குறாங்க. என்ன ஊழியத்தை கொடுக்குறது? நீங்கள் எல்லாம் கருத்தை கவனிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. இயேசு என்று பேரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவீராது என்றார். இங்கேதான் முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் கவனிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷன் என அறியேனே, உன்னை எனக்கு திருமணமாகவில்லையே, எனக்கு ஒரு குழந்தை வரும்னு சொல்லியிருக்கீங்களே. ஒரு பெரிய ஊழியத்தை, இந்த உலக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஊழியத்தை மரியாள் அம்மாக்கு கொடுக்குறாங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? பெரிய ஊழியத்தை வேதத்தில் பார்க்கும் பொழுது மோசே செய்கிறார். மோசே தலைமையில் இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடத்துவதற்கு ஒரு பெரிய ஊழியமாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அதை விட ஒரு பெரிய ஊழியம் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை பெற்று எடுப்பது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? இந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் புருஷன் இல்லை. எப்படி எனக்கு குழந்தை பிறக்க சொல்கிறீங்க? எப்படி எனக்கு குழந்தை பிறக்க சொல்கிறீங்க? அப்படி குழந்தை பிறந்தா இந்த ஊர் உலகத்தில் என்ன பேசுவாங்க? என் சொந்த பந்தங்கள் என்ன பேசுவாங்க? எனக்கு ஒருத்தர் நியமித்து நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்காங்களே, யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன நினைப்பார்? அவர் என்ன ஏற்றுக்கொள்வாரா, இல்லை என்னை துரத்தி விடுவாரா, இல்லை என்னை அசிங்கப்படுத்துவாரா என்று அந்த அம்மாவுக்கு ஒரு கேள்வி வருகிறது. கரெக்டான கேள்வியா இல்லைங்களா? எது பேர் ஆமாம் சொல்றீங்க? அப்படி நடந்தது பாருங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கூடி வரும் முன்னே நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது. ஆனா இந்த அம்மா கையில் என்ன இருக்குது? குழந்தை கர்ப்பவதி ஆயிட்டாங்க. யாரும் ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய ஊழியத்தை மரியாள் அம்மாவுக்கு கொடுத்திருக்காங்க.